Hi friends, welcome to our YouTube channel Krishi Daddy, Jinu Mummy. Happy Father's Day. Yes guys, Father's Dayக்கு கிருஷி பாப்பா ஜினு பையன் அவங்க டேடிக்காக greeting cards பண்ண போகிறாங்க. ஓகே நான் தான் பண்ண வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். YouTube channel Krishi Daddy Jinu Mummy. நாளைக்கு Father's Day. அதனால நான் எங்க டாடிக்கு ஒரு greeting card பண்ணி தர போறேன். வாங்க. நாளைக்கு Father's Day. டாடிக்கு நான் ஒரு greeting card பண்ண போறேன். ஜினு நம்ம டாடிக்கு greeting card பண்ணி தரலாமா? சமத்தா சேர்ந்து பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்மளை படாத பாடு படுத்திடுவாங்க. நான் இப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன் கிராஃப்ட். ஜினு நீ என்ன பண்ண போறீங்க? நானு டாடி ஃபாதர்ஸ் டே ரீடிங் கார்ட் பண்ண போறேன். வெரி குட், சமத்தே. அக்கா கூட சேர்ந்து பண்ணு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கா நீங்கள் தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, கிருஷி பாப்பா சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக டால்ஸ் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஜினு பையன் வந்து ஒரு சிம்பிளான க்ரீட்டிங் கார்ட் பண்ணியிருக்கான். நாங்கள் இதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணலை, வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே பண்ணணும். சர்க்கிள் போடு ரைட்டாக என்ன போடணும்? சர்க்கிள் போடணுமா? இது சர்க்கிள் ஷேப்ல இருந்துச்சு. காட்டு. ஓகே. சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணு. பயமா கட் பண்ணு. நான் வெச்சுட்டேன். மூணு வந்து. சர்க்கிள் ஷேப்ல பண்ணு. காட்டு. நோபல் பண்ணிட்டார். எப்படி ஓடு? குடு. சுஷி. அது கம்மு வச்சு அப்படியே ஓடு. நான் ஓடல. நான் வா. நீ கம்மு குடு, ஜெனு ஓடட்டும். சரி. ரைட்டா ஓடு. இதுக்குள்ள ஓடு. இதுக்குள்ள இத ஓடு. அத ஓடாத, இத ஓடு. இத அங்க வச்சிட்டு இத இதுக்குள்ள ஓடு. அத அப்படியே வச்சிரு மதம். அப்படியே பாத்து. ஐயா, நச்சா. ஒரு சின்ன டிப்ஸ், சிறு துரும்பும் பல்கொத்த உதவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நான் கிராஃப்ட் திங்ஸ்க்குன்னு எந்த குட்டி பேப்பராக இருந்தாலும் கூட டஸ்ட்பினில் போட மாட்டேன். கிராஃப்ட் பாக்ஸ்னு ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் இது மாதிரி அக்கேஷனில் குழந்தைங்கள மணி கன்செப்ஷன் இல்லாமல் என்கேஜ் பண்ணுறதுனால இது மூலமாக குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா, இல்லை அவங்களுக்கே தேவைப்படும் போது ஓன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுனா புதுசாக கடையில் வாங்கித்தாங்கன்னா அடம்பிடிக்க மாட்டாங்க. நம்ம ஐடியா மட்டும் கொடுத்தா போதும், அவங்க வேறு லெவலில் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கிட்ஸ் பவர். அதுக்கு நம்மளோட ஒரே ஒர்க்கு, அவங்க எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து அவங்கள வாட்ச் பண்ணாலே போதும். அப்ரிஷியேட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை அட்மையர் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபைனலி அவுட்புட் இப்படி தான் வந்துச்சு. பழைய கிளே வச்சு ஹெட் போர்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஹேர், ஐஸு, நோஸு இதெல்லாம் ட்ராயிங் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கூட ட்ரெஸ்ஸஸுமே கலர் பண்ணியிருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே கேப்ஷன் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கிருஷி ஜினு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நமக்கு என்ன உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். மேலே வேறு கேப்ஷன் கொடுத்துக்கலாம், ட்ராயிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இருந்துச்சு அவுட்புட். அண்டு இது எங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இதை ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து ஒரு க்ளூகனை எடுத்துகிட்டு ஒரு பழைய மேக்னெட் வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை ஃப்ரிட்ஜில் ஒட்டலான்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டபுள் டேப் போட்டு வாலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட நோட் புக்ஸில் இதில் வேணால் உங்கள் இஷ்டம் தான், நம்ம இஷ்டம் தான் கிராஃப்ட் பண்ணுறதெல்லாம். இப்படி தான் அவுட்புட் வந்துச்சு. கிருஷி பாப்பா ரொம்ப ஹாப்பி. பொதுவாக முதல்ல பிறக்கிற குழந்தைங்க அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள விட ஸ்மார்ட்டராக இருப்பாங்களாம். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ப்ரொடெக்ட் எஃபெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த ப்ரொடெக்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது 4 பேருக்கு சொல்லணும்னா அது இன்னும் பெட்டராக கன்சைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம பிரெயினை கோத்ரோ பண்ணுற ப்ராசஸில் வில் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் பெட்டர். ஸோ குட்டியாக க்யூட்டாக ஒரு குழந்தை அப்படியே வீட்டுக்கு வரும்போது இந்த முதல் குழந்தை ஆசையாக ஒரு சில விஷயம் சொல்லித்தராங்க, அடித்து கூட சொல்லித்தராங்க. ஸோ அதனால தே பிகேம் ஸ்மார்ட்டர்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜென்ரலான விஷயந்தாங்க. ஏன்னா இங்கே ஒருத்தன் என்னால் பண்ண முடியாது, அக்கா அழகாக பண்ணியிருக்காங்க, நான் அவளை விட அழகாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காம்படிட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவனுக்கு ஈஸியாக வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணியிருக்கான். ரைட் பண்ணுங்க. மேல ஹச் ஃபர்ஸ்ட் வந்து ஹச் ரைட் பண்ணனும். ஹச் ரைட் பண்ணனும். மேல ரைட் பண்ணனும். இந்த ஹச் ஜோட் போட்டுட்டு ஏ வேணும். ஆனா ஒரு மம்மி பிஸியா இருக்கு. அங்க லைன் இருக்கு பாரு. ஏல லைன் இருக்கு. ரைட் பண்ணு. லைன் போடுங்க. ஓகேவா? ஃபுல்லா ரைட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபுல்லாவா? ஆமா ரைட் பண்ணுங்க. நான் தப்பா எழுதிட்டேன். கரெக்ட்டா ரைட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஃப் அடுத்து ஜே ஏ போட்டா என்ன லெட்டர்? டி. அத்திரா ரொம்ப அத்திரா என்ன தெரியும்? வெரி குட். அதுக்கப்புறம் ஈ ரைட் பண்ணணும். ஈ. புட்டிக்கு நீங்க பாரு. நெக்ஸ்ட் பத்தியா மம்மி உனக்கு ஈஸியா கொடுத்தனா? ஆமா. சரியா? நெக்ஸ்ட் புரிஞ்சிருக்கு. இது அப்படி தம்ஸ் அப் பண்ணிருங்க. ஐயோ மம்மி கால். சரிங்க. ஐயோ சிரிக்காத. வச்சுக்க. ஐயோ அப்படியே வச்சுக்க. சரி. தம்ஸ் அப் பண்ணுங்க. சரி. சரி. ஏன்னா உள்ளே போயிடும். சரி அதெல்லாம் போகாது. காட்டுங்க. மேல தூக்கி காட்டு.
தெரியுதா? வாவ், சூப்பரா இருக்கு கிருஷி. Happy Father's Day, Daddy. Thank you. என்னடா நோ Sir. ஷர்ட்டா? ஆமா. ஏய் சூப்பரா பண்ணி நீயா பண்ணியா? ஆமா. செமையா பண்ணிருக்கீங்க. வாவ். Happy Father's Day. Happy Father's Day. இந்த குழந்தைங்க இருக்காங்களே, நம்ம என்னதான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாலும் மம்மீஸ் நம்மளை விட டேடி மேலே எப்பயுமே அதிகமாக அன்பு வச்சுக்கிறாங்க. கேஜெட்ஸ்குள்ளே மாட்டி ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம குழந்தைங்கள மாற்றவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளே கேஜெட்ஸ்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி எனிதிங் ஒரு ஆக்டிவிட்டினால அவங்கள நம்ம கூட அட்டாச்சாக ஆக்க முடியும். அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்களோட செல்ஃப் க்ரோத்தை அவங்களாலேயே உணர வைக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Bye.